அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 4 இயல் 1 அடுத்து நாம் பார்க்கவிருப்பது உரைநடை உலகம். கல்வி கண் திறந்தவர். நுழையும் முன் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்க காலத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஓர் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். முதல்ல கல்வி நிலையங்கள் அப்படின்னாக்கா எங்கே பார்த்தாலும் கல்வி நிலையங்கள்லாம் இருக்காது. காலந்தோறும் இப்போ மாற்றம் பெற்றுக்கிட்டே வருது. முதல்ல பார்த்திங்கன்னா குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருகுலத்தில் போய் தங்கியிருந்து அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்து குருக்கிட்ட போய் பயிற்சி எடுத்துப்பாங்க. அது மாதிரி தான் கல்வி முறை இருந்தது. அதன் பிறகு வீட்டிலிருந்து சென்று அந்த குருவோட வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வருவாங்க. அது மாதிரியான கல்வி முறை வந்தது. அதுக்கப்புறம் திண்ணை பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தெரு இருக்குன்னா அங்கே உள்ள கொஞ்சம் பசங்களை சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல் கல்வி முறைகள் தான் இருந்தது. சில ஊர்களில் மட்டும்தான் பள்ளிக்கூடங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு ஊரில் தான் இருக்குமே தவிர எல்லா இடங்கள்லையும் இப்போ உள்ளது மாதிரி எல்லா இடங்கள்லையும் அருகாமையிலலாம் பள்ளிகள்லாம் இருக்காது. நீண்ட தொலைவு நடந்து போய் படிக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் மாற்றி இப்போ இருக்கு இல்லையா, இது போன்ற பள்ளிகளையெல்லாம் கொண்டு வந்து கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 4 நிகழ்வு கொடுத்துருக்காங்க. நிகழ்வு 1 சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். சிறுவர்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. அவ்வழியாக மகிழுந்து அப்படின்னா கார் ஒன்று வருது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்ருக்கீங்க? பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா? உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாம் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர். படிப்போமே என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். அதாவது சிறுவர்கள்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாக ஒரு மகிழுந்து அதாவது கார் வருது. அதுலேருந்து ஒருவர் கீழே இறங்கி வர்றாரு. அந்த குழந்தைகளை பார்த்து கேட்குறாரு, என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு. பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு கேட்குறாரு. பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்கள் ஊர்லேயே இல்லையே அப்படின்னு சிறுவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் தான், நீங்களாம் ஆடு மேய்க்காமல் போய் படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. படிப்போமே அப்படின்னு சொல்கிறானுங்க. அதிலிருந்து அவர் ஊர்தோறும் எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடத்தை நாம் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்து நிகழ்வு 2 பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றமடையும், எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். அதாவது ஒரு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு, படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், எனவே தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை நான் திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் நடந்து போக முடியும்? அப்படி போய் நடந்து போய் படித்தாலும் உங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது.
களைச்சு போயிடும். அதனால 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். அடுத்து பள்ளி நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். பள்ளி நிகழ்ச்சியில் ஒன்றில் அவரை அழைக்கிறாங்க, கொடியேற்றுமாறு அழைக்கிறாங்க. அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றமடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். அதாவது பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கொடியேற்ற போகிறாரு. அப்படி கொடியேற்ற அவர் போகும்போது ஒரு சிறுவன் மயங்கி விழுந்துடுறான். அந்த சிறுவனுக்கு தண்ணீர் தெளித்து அவனை எழுப்புறாங்க. மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் காலைல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எதுவும் சாப்பிடல. ஏன் அப்படி சாப்பிடல அப்படின்னு கேட்டதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் நினைக்கிறார், பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவாவது நாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். இது வரைக்கும் படித்து பாருங்கள். அடுத்து உள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.